ஹalleluya. நல்ல கரங்களை உயர்த்தி சந்தோஷத்தோடு ஹalleluya. கடந்த 2 மாதமும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே சொல்லி முழு பலத்தோடு சேர்ந்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். சவுண்டு கொஞ்சம் நல்லா சேர்ந்து சந்தோஷத்தோடு இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தவர். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. பாடுங்க நல்ல கரங்களை தட்டி, சவுண்ட் கொஞ்சம் ஏத்து. ஜெயம் தந்தி, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது,
நன்றி அப்பா இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா இன்றும் என்றும் நல்லவரே. இன்றும் என்றும் நல்லவரே. இன்றும் என்றும் சொல்லுங்க, இன்றும் என்றும் இன்றும் என்றும் நல்லவரே. இன்றும் என்றும் நல்லவரே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. எப்பவும் நான் என்னுடைய வேலையிலையும் சரி, நான் எங்கே இருந்தாலும் சரி, என் வாய் முனவிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது இந்த பாட்டு தான். ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஜெபம் கேட்டீர் ஐயா, ஜெயம் தந்தீர. அதிலே பாருங்க, எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே, எல்ரோய் நீர்தான் ஐயா, என்னையும் கண்டீரே அப்படின்னு சொல்லி இந்த வரியை தான் நான் அதிகமாக பாடுவேன். இது ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. பழைய பாட்டாக இருந்தாலும் அதிகமாக என் வாய் முனவுற இந்த வார்த்தைகளை வந்து இதுதான். ஏன்னா நம்மளுடைய அடிப்படையே என்னது? ஜெபம் தான். நம்மளுடைய ஜெபத்தை ஒருத்தர் கேட்குறாரு, நமக்கு என்ன செய்யறாரு? பதில் கொடுக்குறாரு. நம்ம அந்த விசுவாசத்துல தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை ஒருத்தர் கேட்குறாரு, நம்மள ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்ம எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு? கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம எந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, துக்கமா இருக்கும் போதும் சரி, நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யறாரு? ஒருத்தர் என்ன பண்றாரு? அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. இந்த ஒரு உணர்வு தான். இந்த ஒரு உணர்வுன்னும் போது இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வரியெல்லாம். அப்போ நம்மளுடைய அடிப்படை என்னன்னா நம்மளுடைய ஜெபம் தான். நம்மளுடைய வார்த்தையை எந்த மனுஷனும் அசட்டை பண்ணலாம், கேட்காம போகலாம். நமக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும், அது ரொம்ப பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் அந்த உதாசீனப்படுத்தலாம். மனுஷனுடைய வார்த்தை நம்மளை வந்து காயப்படுத்தலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையிலும் சரி, இந்த 2025 வருடம் இந்த பாருங்க, 2 மாதம் கர்த்தர் கிருபையாய் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? கூட்டி நம்மளை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல இந்த 2 மாதமும் என்ன செஞ்சிருக்கிறார்? சுமந்து வந்திருக்கிறார். ஒரு குறைவும் இல்லாம, ஒரு பலவீனமும் இல்லாம, நோயும் இல்லாம, எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த 3வது மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு அப்படியே செய்ய அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இன்னொரு பாடலையும் பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல கரங்களை தட்டி நீங்க பாடணுன்றதுக்காக தான் இந்த பாட்டெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறோம். எல்லாமே தெரிந்த பாட்டை தான் பாடுறோம். சில பேர் கேட்குறாங்க வீடியோவில், உங்களையே தான் காட்டுறீங்க வீடியோவில், உங்களுக்கு விசுவாசி இல்லையா? அவங்களே ஏன் காட்ட மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொருத்தர் என்ன கேட்டார், நீங்கள் தான் பாடுறீங்க, பாட்டே கேட்காம, அவங்க பாடுற பாட்டும் கேட்க மாட்டுது, கை தட்டுங்கன்னும் போது கை தட்டுற சத்தமும் கேட்க மாட்டேன்னு ஒருத்தர் கேட்குறாரு வீடியோவில். அப்போ நம்ம வந்து யாருக்காக பாடுறோம்? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அவர் செஞ்ச அந்த அற்புதத்தை சொல்லி பாடுறோம். வார்த்தைகளால் அவரை துதிக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நல்லா கை தட்டி நல்லா சேர்ந்து நம்ம உற்சாகமாக பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரேன்னு சொல்லி நல்லா சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. யாரும் சும்மா இருக்கக்கூடாது. நல்ல கரங்களை தட்டி வாயை திறந்து புது வாழ்வு தந்தவர். நல்ல சவுண்டு கொஞ்சம் ஏற்றி பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்லி பாடுவோம். புது வாழ்வு தந்தவர், புது வாழ்வு தந்த
நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பாடுவோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் பாடுங்க. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் திரும்ப பாடுங்க. பிள்ளைகளை பிள்ளைகளை மறவாமல் மாதம் முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் மாதம் முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன். நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பாடுங்க. நன்றி செலுத்தி. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி பாடுங்க. நல்ல சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி அப்பாவுக்கு நல்ல நன்றி செலுத்தி. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே புது வாழ்வு தந்தவரே. புது துவக்கம் தந்தவரே. புது வாழ்வு தந்தவரே. புது துவக்கம் தந்தவரே. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டே. ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன். பாடுங்க. நல்ல சந்தோஷத்தோட நல்ல கரங்களை தட்டி அவர் செய்த நன்மைக்கு எல்லாம் நன்றி செலுத்தி பாடுவோம். நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவர் புது வாழ்வு தந்தவரே. புது துவக்கம் தந்தவரே. புது வாழ்வு தந்தவரே. புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். பாடுவோம். நன்றி மன நிறைவுடன் சொல்லி பாடுங்க. நன்றி சொல்லி பாடுவோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி
மன நிறைவுடன் சொல்கிறோம். திரும்ப பாடுங்க. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். நன்றி உமக்கு. பாடுங்க நல்லா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி, உமக்கு நன்றி மன நிறைவுடன் நன்றி செலுத்தி. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோ. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதி. பாடுவோம். தேவா நான் எதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. சொல்லுங்க. எதினா எதினா நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்ப. சொல்லுங்க. பாடுங்க. நல்ல கரங்களை தட்டி. எதினால் நான் விசேஷித்தவன், நீர் என்னோடு இருப்பதினா. எதினால் பாடுவோம். எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. சொல்லுங்க. மாறாவின் நீரை. ஓ ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. சொல்லுங்க. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. பாடுங்க. மாறாவின் நீரை தேனாக மாற்றும். பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்ப. நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று பாடுவோம். எல்லா கரங்களை தட்டி எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. எதினால் இது எதினா நீர் என்னோடு. வாழ்க்கையிலே பாடுவோம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன்,
ராஜா நான் அதை தினம் யோசி. சொல்லுங்க தேவா நான் எதினால் விசேஷித்தவர் நீர் என்னோடு இருப்பதினாலே. எதினால் பாடுவோம், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் மானம் பாக்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் மானம் பாக்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் சந்தோஷம் நான் காணுவே. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவே. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. சொல்லுங்க, மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. பாடுங்க, அன்பான தேவன் அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி அவர் ஒருவரே போதும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நம்முடைய வாழ்க்கையில் எது இருந்தாலும் இல்லைனா போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரே ஆனால் அதுவே இந்த உலகத்துல பெரிய காரியம். அவர் தருகிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னது அவர் ஒருவரே போதுமானது. எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் எத்தனை மாதங்கள் கழிந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அற்புதம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதை காட்டிலும் அவர் பெரியவர். நம் பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவர். நம் பலவீனத்தை காட்டிலும் அவர் பெரியவர். அவர் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே போதும். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே நின்றிருக்கும் போதே நம்முடைய வேதத்தை கருத்தில் எடுத்துக்கொள்வோம். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். பைபிள் சங்கீத புஸ்தகம் 86வது அதிகாரம் 13வது வசனம். யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. 86வது சங்கீதம் 13வது வசனம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி இருந்த ஒரு வேதத்துல சொல்ற ஒரு மனுஷன் யாரு அப்படின்னா தாவீது. அதிகமா தேவனுடைய கிருபையை வாஞ்சிக்கிறவரும் தேவனுடைய கிருபையை பெற்று கொண்டவரும் இந்த தாவீது தான். எப்பொழுதும் பாருங்க, ஆண்டவரையே நோக்கி எந்த சூழ்நிலையிலையும் அவர் விண்ணப்பம் பண்றாரு. அதே அந்த விண்ணப்பத்தோட ஒரு வார்த்தை தான் இது. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அவருடைய கிருபை பெரியது. நம்முடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும், பணம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், சொத்து இருந்தாலும் இல்லாமல் போனாலும், சுகம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும்,
தேவனுடைய கிருபை இருந்துச்சுன்னா போதுமானது. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில, இந்த பூமியில கர்த்தருடைய கிருபை தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்தை செய்யணும்னாலும் இதெல்லாம் நமக்கு முடியவே முடியாது, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா கர்த்தருடைய கிருபை அதை செய்ய வைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை அதை கொடுக்கும். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கிருபையை சார்ந்து நாம் வாழும்போது கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை அதை உங்களுக்கு செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, யார் நமக்கு இல்லாமல் போனாலும் சரி, எந்த காரியத்தை நாம் எதிர்பார்த்து இருந்தாலும் சரி, அது வராமல் போனாலும் சரி, கர்த்தருக்கு சித்தமாகாமல் இது எதுவுமே நம்ம வாழ்க்கையில என்ன ஆகல, நடக்கல. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருடைய கிருபை ஒரு நாள் வரும். கர்த்தர் அற்புதம் செய்து அதை நமக்கு சுதந்திரமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வருடத்துல நீங்க என்ன யோசனையில இருந்தாலும் சரி, இந்த வருடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருந்தாலும் சரி, கர்த்தர் அனுமதிக்காம என்ன செய்யாது, நம்முடைய வாழ்க்கையில வரவே வராது. ஹல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்காம அது என்ன செய்யாது, போகாது. அவர் எல்லாவற்றையும் நமக்கு தர உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். கிருபையை நாம் சார்ந்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் கிருபையை சார்ந்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம ஜெபிக்கணும். முதல்ல அதுதான் அடிப்படையே, நமக்கு அதுதான். முதல் பாடலே நம்ம அப்படித்தானே பாடணும். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும், கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருக்கணும். காலையிலே எழுந்திருது, என்ன பலவீனமா இருந்தாலும் காலையிலே எழுந்திருக்கணும். அப்ப நம்ம எழுந்து கர்த்தருடைய சமூகத்துல நாம ஜெபிக்கும் பொழுது தான் அந்த புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நாளின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், நம்மை பாதுகாப்பார், கிருபையாய் நம்மை நடத்துவார். ஏதோ நம்மள்ட்ட இருக்கிற பணமோ, நம்மள்ட்ட இருக்கிற தாளந்து, நம்மகிட்ட இருக்கிற சுகம், இன்னைக்கு இருக்கிறது அதெல்லாம் கிடையாதுங்க. கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவருடைய பாதுகாப்பு, அவருடைய தயவு இல்லைன்னா இல்ல எதுவுமே இல்லை. காலையிலே எழுந்து அவருடைய புதிய கிருபை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். எப்படி? பைபிளை எடுத்து படிக்கணும். 5 அதிகாரம் படிக்கணும். ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது நம்ம எடுத்து என்ன செய்யணும், வாசிக்கணும். கர்த்தர் நம்மோடு பேசுகிற இந்த வேதத்தின் வழியா தான் நம்மளோட என்ன செய்வாரு, பேசுவார். பாருங்க, தாவீது எந்த சூழ்நிலையிலும் சரி, எந்த அகல பாதாளத்துக்கு போனாலும் சரி, கர்த்தருடைய கிருபை, அவர் இருக்கிறார், அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அவர் நடத்துவார், அப்படிதான் இருந்தார். அப்ப நாமளும் என்ன செய்யணும், கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. ஒவ்வொரு நாளும் சொல்லணும், கர்த்தாவே நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது அப்படின்னு சொல்லி நாம் கர்த்தரை உயர்த்தணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஹல்லேலூயா முழு இருதயத்தோடு அவரை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிப்போம். முழு இருதயத்தோடு நாம் பலி செலுத்த வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே, 2 மாதம் உம்முடைய கிருபை பெரியதா இருந்தது. இந்த புதிய மாதத்தில் நீர் என்னை கொண்டு வந்திருக்கிறீர். நீர் என்னை நிச்சயமாய் நடத்துவீர் என்ற அந்த விசுவாசத்தோடு அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் உண்மையுள்ள தேவன். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்வில் நன்மை செய்கிறவர் நீர் ஒருவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்க வாயில என்னெல்லாம் வார்த்தை வருதோ, ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர், நீர் போதுமானவர், நீர் என்னை நடத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், என்னை ஆசீர்வதிப்பவர். ஹல்லேலூயா. என் குடும்பத்தை நடத்துகிறவர், தேவியை சந்திக்கிறவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம கூடி இருக்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாள் சபை கூடுதல்ன்றது அவரை உயர்த்த மாத்திரமே. ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. நீர் ஒருவரே போதுமானவர். ஆண்டவரே ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சவுண்ட் புடிச்சு. நல்ல
என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. திரும்ப பாடுங்க நன்றி செலுத்தி. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தையில். நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நீங்க பாடுங்க நல்ல எபினேசரா. என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை பாடுங்க. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல எபினேசரா, எபினேசரா என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை. பாடுங்க நல்ல எபினேசரா. என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் பாடுங்க. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை உம் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் கண்டேன்.
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. கிருபையும் இரக்கமும் அன்பும். சொல்லுங்க, நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா, என்னை நடத்தின தேவன். நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ நல்ல எபினேசரா பாடுவோம். நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை. சொல்லுங்க, நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பாடும், நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி. 2 மாதம் கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருந்தா, இந்த 3வது மாதமும் கர்த்தர் நமக்கு அப்படியே செய்வார். நம்முடைய கிருபையா நமக்கு தருவார். இந்த 3வது மாதம் என்ன தேவை இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் நம் வாழ்வில் பலிக்க செய்வார். அதை கொடுப்பார். இந்த 3வது மாதம் நம்மை நடத்துவார். அவர் உண்மையுள்ள தேவன். கரங்களை உயர்த்தி, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.